இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று புனித மத்தேயு திருநாளையும் கொண்டாடுகிறோம். ஆகவேதான் சிகப்பு பூசை உடுப்பு அணிந்து திருப்பலை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி கருத்து, the last will be first and the first last. மத்தேயு 20:16. கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இறைவனுடைய திட்டம், அவருடைய கருணை மிக பெரிது. ஆகவேதான் திருமந்திரம் கூறுகிறது, ஈசன் அளவும் பெருமையும் ஆர் அறிவாரோ. ஈசனுடைய கடவுளுடைய இரக்கத்தை, அருளை யாரும் அளவிட முடியாது. அளவிட முடியாத அன்பு பெருக்கு இறைவனுடைய அன்பு. ஆகவே ஏசாயா 55:8 நாம் முதல் வாசகத்தில் படிக்க கேட்டோம், மை தாட்ஸ் ஆர் நாட் யுவர் தாட்ஸ், நெய்தர் ஆர் யுவர் வேஸ் மை வேஸ். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. பல சமயங்களில் நம்முடைய வழிமுறைகளை கட்டாயப்படுத்தி இறைவன் அதில் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் நிர்பந்திக்கின்றோம். வீட்டில் யாருக்காவது உடம்பு திடீர்னு சரியில்லை, ஜன்னி கண்டுடுச்சு, ஏதாவது ஒரு காய்ச்சல், கடும் காய்ச்சல் வந்திருக்கு, ஒரு 50 பைசாவை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி, மணிக்கட்டியில் கட்டி நேர்ந்துக்குவோம். உடனே கடவுளே என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இந்த 50 பைசாவுக்காக அவர் வானத்திலேருந்து இறங்கி கீழே வரணும். என்ன நியாயம்? உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. என்னுடைய ஜெனரேட்டர் ரூமில் தீப்பிடித்தால் அணைக்கக்கூடிய ஒரு கருவி இருக்குது. தீப்பிடித்தால் அதை உடைச்சி அதுலேருந்து ஒரு நுரை தள்ளும், அது தீயை அணைக்கும். அது எப்பொழுது பயன்படும்? தீப்பிடித்தால் தான். மற்ற நேரத்தில் அது அப்படியே ஒரு அலங்கார பொருளாக இருக்கும். அப்படி கடவுள் எப்போதும் ஒரு அலங்கார பொருள். நம் வீட்டு மாடத்தில் படத்தை வச்சு, சுரூபத்தை வச்சு, மாலை போட்டு அலங்காரமாக வச்சுருக்கோம். ஏதாவது ஆபத்துனா கீழே இறங்கி வா, இல்லைன்னா நீ அங்கேயே இரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம் என்கின்ற வகையில்தான் நம்முடைய எண்ணங்கள் செயல்படுகின்றன. மாறாக ஒவ்வொரு அனுபவத்திலும் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா? இதைத்தான் கடந்த திருநாட்களிலே வந்த 3 மறையுரையாளர்களும் மிக மிக தெளிவாக அவர்களுக்குரிய பாணியிலே, ஒருவர் ஜனசஞ்சரமாக, ஒருவர் விவிலியத்தின் ஆழத்திலே, ஒருவர் மிக மிக நகைச்சுவையோடு இந்த கருத்தை வெளிப்படுத்தினார்கள். இறைவனுடைய பிரசன்னம் நம்மில் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும், தேவை என்ற சமயத்தில் மட்டும் அல்ல. ஆகவே எப்பொழுது ஆபத்து வருகிறதோ ஆபத் பந்தாவானாக இறைவன் இருப்பது என்பது அல்ல. அப்போ நான் சொன்னேன், போன வாரம் இந்நேரம் மேட்டானியார் பூசை நடக்கிற நேரம் 8 மணிக்கு ஆரம்பிச்சது. இங்கே முன்னாடி பார்த்தேன், புது நன்மை வாங்கின பிள்ளைங்களை இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, அந்த பூசையில் தான் பார்த்தேன், இப்போவும் பார்க்கல. போச்சு, நீ அடுத்த மேட்டானியார் பூசை வந்தால் தான் அந்த பிள்ளைங்க வருவாங்களா தெரியாது. ஒரு குடும்பத்துக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், குடும்பத்தோடு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அது அபிஷேக பாக்கம் தாண்டி தூரத்தில் இருக்குது. ரொம்ப பக்தியாக வந்தாங்க. செவ்வாய்க்கிழமை தான் அவங்களுக்கு லீவு, பிள்ளைங்களோடு வருவாங்க. பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. கொஞ்ச நாளாக காணோம். எனக்கு மனசுக்குள்ளார ஒரு குறுத்தல், என்னடா இவங்களை காணாமே, அடாடா இவங்களும் மறுபடியும் இந்த வவ்வால் மாதிரி ஆயிட்டாங்களே, ஞானஸ்தானம் வாங்கினது ஆளையே காணாமே அப்படின்னு ஒரு மனசு ஓரத்தில், இந்த திருநாள்லையாவது பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தேன். திருநாள்லையும் காணாம். சரி என்ன ஆச்சு? அது ரொம்ப தூரம் இருக்குது, போய் விசாரிக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஃபோன் நம்பர் அடித்தா நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. முந்தா நேரத்து என்னை பார்க்க வந்தார், அவரும் அவர் மனைவியும் நொண்டிட்டு வந்தார். என்னப்பா உன்னை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஞானஸ்தானம் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் நன்மை கொடுத்த, அதன் பிறகு உன்னை காணவே காணா. பங்கு பிள்ளைங்க தான் அப்படி புது நன்மை வாங்கினோன்னு போயிடுவாங்க, அவ்வளோதான், நான் வவ்வால் மாதிரி பறந்து போயிடுவாங்க, திருப்பி எப்பயாவது வருவாங்க, நீயும் அப்படி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லை ஃபாதர், நான் என் மனைவி பிள்ளைங்கள்லாம் ஈசிஆர் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். இந்த வீட்டை நான் விற்றுட்டேன். அந்த விற்று வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சென்னையில் போய்
செட்டில் ஆகணும்னு போனேன். போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. குடும்பத்தோடு போனோம். நல்ல வேளை மனைவி மக்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. என் கால் மட்டும்தான் உடஞ்சி போச்சு. ஒரு கரையும் இல்லை, ரத்தமே இல்லை. ஆனால் கால் தனியாக தொங்குது. என்ன செய்கிறது எது செய்யுதுன்னு சொல்லி எடுத்து போட்டு ஆஸ்பத்திரியில் போய் இப்போ தான் நான் மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு வரேன். வந்தோடனே நேராக அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகலாம், நிச்சயமாக என்னை தேடுவீங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன் சொல்கிறேன் என்றால், எங்கேயும் இவங்க காணா போயிட்டாங்களே, காணாமே. ஞானஸ்தானம் வாங்கினாங்க, அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் வாங்கினாங்க, புது நன்மை கொடுத்தாங்க, போச்சான்னு நினச்சேன். இல்லை, ஒரு பெரிய ஒரு கண்டத்திலிருந்து தப்பி இதோ மறுபடியும் நாங்கள் இங்கே தான் செட்டில் ஆக போகிறோம், அரியாங்குப்பத்தில் தான் இருக்க போகிறோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறோம், அது வரைக்கும் என்னுடைய தாய் வீட்டில் சென்னையில் இருக்க போகிறாங்க என்று சொல்லி போனார்கள். ஆக இறைவனுடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன், எங்கேயும் போகவில்லை. இப்படி எனக்கு ஒரு 3 மாத காலம் இடைவெளியிலே இந்த விபத்தினால் என்னால் வர முடியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சமயங்களில் தான் இறைவன் நம்மோடு இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:27-28 God chose the foolish things of the world to shame the wise. God chose the weak things of the world to shame the strong. God chose things despised by the world, things counted as nothing at all, and used them to bring to nothing what the world considers important. கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். கடவுள் இவைகளுக்கெல்லாம் மேலானவர். எனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஞாபகத்துக்கு வருகிறது. முதல் முறை நான் பிரான்ஸுக்கு செல்லும் பொழுது என்னுடைய மைத்துனர் அங்கேருந்து இந்த எபர்ஷ்மா அனுப்பணும். அப்போ நான் அணிலாடி பங்கு கிராமத்து பங்கில் இருக்கிறேன். தபால் வர்றதே பெரிய காரியம். அது பெரிய தச்சூர் அங்கேருந்து உள்ளே வரத்துக்கு பகல் 2 மணி ஆகிடும். ஆகவே இந்த எபர்ஷ்மாவுக்காக தினமும் போஸ்ட்டுக்காக காத்திருந்தேன். இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது. அப்போ இந்த மாதிரி வசதியெலாம் கிடையாது, செல்ஃபோன் வசதியெலாம் கிடையாது. அந்த கிராமத்தில் டெலிஃபோனும் கிடையாது. அப்போ தான் டெலிஃபோனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயாவது வந்து தான் தொலைபேசியில் பேசணும். அப்படி ஆகும்போது அப்போ எனக்கு வருது, இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும், அனுப்பிடுங்க. நேராக போஸ்ட் ஆஃபீஸுக்கே போய் அதை கைப்பட வாங்கிட்டு அங்கேருந்து நேராக பாண்டிச்சேரிக்கு வந்து, பாண்டிச்சேரியில் ஃபாதர் இவர் இருந்தார், ஜுசேன் சாமியார், அந்த கப்ஸ் கோயிலில். அவருக்கும் அந்த கோன்சுலாவுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஆகவே அவர்கிட்ட போனேன். ஃபாதர், இந்த எபர்ஷ்மா இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, வீசா வாங்கி கொடுங்க அப்படின்னு போனேன். எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அந்த ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனோடனே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, ஃப்ரெஞ்சிலேயே பேசிக்கிட்டாங்க. என்னை சட்டையே பண்ணல, நான் பாட்டு பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருந்தேன். நேராக போய் அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்தாரு. ஒரு மணி அடித்தார். ஒரு அட்டெண்டர் ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்து இதெல்லாம் போய் முத்திரை போட்டு கொண்டா அப்படின்னாரு. போனாங்க. டக்குன்னு எல்லாம் பாஸ்போர்ட்டில் வீட்டில் முத்திரை போட்டு வந்துடுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த எபர்ஷ்மாலாம் அதெல்லாம் வேணாம், எது பெருசாக நினச்சிக்கிட்டனோ இது வந்தால் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சினோ, அவர் அதை விட பெரிய அதிகாரி, இதெல்லாம் வேணாம். ஃபாதர் சொன்னார், உடனே முத்திரை கொட்டி கொண்டார். அதை இப்போ சமீபத்தில் நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் சமயத்தில் அதே போல் இந்த வைஸ் கான்சுல் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்ததுன்னு. இப்போல்லாம் அப்படியெல்லாம் முடியாது, அந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் பவர் இருந்துச்சு, இப்போல்லாம் பேப்பர் பிரகாரம் தான் போகணும். ஆகவே யாரையும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க சிபாரிசுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. சொல்லி வச்ச மாதிரி அடுத்து ஒருத்தர் நெல்லித்தோப்புலேருந்து சிபாரிசுக்கு வந்துட்டார். ஃபாதர், ஒரு விசா வேணும். எப்பா, அவங்க கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, யாரும் சிபாரிசுக்க முடியாது, ஒழுங்காக பேப்பர் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா இல்லை. உலகம் எதை கருதுகிறது? எப்படியாவது குறுக்கு நெடுக்கில் போய் ஏதாவது சாதிக்க முடியுமா? ஆனால் இதைவிட வல்லமையானவர்கள் உண்டு என்பது இறைவன் நமக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது எதையும் நாம் சாதிக்க முடியும். விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையா, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறேன். இந்த பொறாமை, பல வகையான காழ்ப்புணர்வு, இவைகளை வைத்து கொண்டு வாழாதே. நல்ல தன்மைகளை வைத்து வாழ்.
பொறாமை, காழ்ப்புணர்வு, ஒரு எதிர்ப்பு, நோன் சர்வையாம்னு யார் சொன்னது தெரியுமா? லூசிஃபர். கடவுள் சொன்னார், ஒரு மகனை அனுப்புவேன், அவர் மனிதராக பிறப்பார், அவருக்கு எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்துவேன் என்று பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்னது. ஒரு மனுஷன் வருவானா, அவனை வணங்கணுமா? அதெல்லாம் முடியாது என்று கொடி தூக்கியவர்கள்தான் இந்த பசாசுக்கள், லூசிஃபர். ஆகவே இந்த லூசிஃபரை போன்று நாம் இருக்க வேண்டாம். பல சமயங்களிலே தாழ்ந்து பணிந்து பாரபட்சமில்லா பரமன் சபையில் முந்தி பிந்தி என்பதே இல்லை பந்தியில். இயேசுமா காவியம் சாப்பிட போகிறோம், முதல் பந்தி, 2வது பந்தி, கடைசி பந்தி அப்படின்னு போடுறோம். ஆனால் பரமனின் பந்தியில் அப்படி முதல் பந்தி கடைசி பந்தின்னு கிடையாது. இந்த நன்மை வாங்கும்போது கடைசியில் வந்து உங்களுக்கு என்ன உடச்சா கொடுக்குறோம், இல்லை கொடுக்குறது இல்லை தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறோமா? இல்லையே, எல்லாருக்கும் கொடுக்குறோம். இருந்தாலும் அவசரப்பட்டுக்கிட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு வந்து வாங்க தான் வரோம். ஒவ்வொரு பூசையிலையும் அமெரிக்கையாக 2 பேராக வந்து வாங்குங்கன்னு எவ்வளோ தூரம் சொன்னாலும் நாம் அதை கடைபிடிப்பதில்லை. எதுக்கும் நம்ம முந்தி பிந்தியெல்லாம் கிடையாது. பரமனுடைய பந்தியில் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் படி அளக்கின்றார். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னா சொல் கோபமான சொற்கள், அல்லாத சொற்கள், கெட்ட பேச்சு, இவைகள் அனைத்தும் இழுக்கா இயன்றது அறம். நல்லவைகளை ஒரு காலும் கொடுக்காது. கார்டினல் நியூமன், இப்பொழுது தமிழ் அருளாளர் பட்டம் சமீபத்தில் பெற்றவர். God has committed some work to me which he has not committed to another. I have a mission. I may never know it in this life, but I shall be told in the next. Therefore, I will trust him. He does nothing in vain. O my God, I will put myself without reserve into thy hands. வேறு யாருக்கும் கொடுக்காத பணியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கென்று கொடுக்கப்பட்ட பணி என்னவென்று இப்பொழுது தெரியாவிட்டாலும் மறு உலகில் தெரியும். எனவே அவரை நம்புகிறேன். எதையும் அவர் வெறுமனே செய்யவில்லை. எனது வாழ்வை நீட்டிக்கலாம், சுருக்கலாம், அவரது எண்ணப்படி. இறைவா, என்னையே எத்தகைய நிபந்தனையுமின்றி உம்மிடம் என்னை சரணடைகின்றேன். ஜெபம். Lord Jesus, may I serve you and my neighbor with a glad and generous heart, not looking for how much I can get, but rather looking for how much I can give. ஆண்டவராகிய இயேசுவே, மகிழ்ச்சியோடும் தாராள மனநிறைவோடும் உமக்கும் எம் அயலாருக்கும் ஊழியம் புரிவேனாக. பிறரிடமிருந்து எவ்வளவு பெறுகின்றேன் என்பதை விட பிறருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து செய்வேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.